வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம். கடவுள் ஒன்றுதான் என்ற கதையை நம்ம பார்க்கலாமா? ஒரு நாள் அனோக்கி என்ற ஒரு பொண்ணு அவளோட அப்பா கிட்ட கேட்பாங்க, என்னதுன்னா ஏன் நம்ம துர்கா பூஜாவை கொண்டாடுறோம் அப்படின்ட்டு. அவரோட அப்பா சொல்லுவார், அந்த துர்கா பூஜா மார்க்ஸ்டி சண்டே துர்காஸ் மரசாசுரான்ட்டு ஒரு டீமன் கூட சண்டை போட்டாங்க. அதில் எமர்ஜஸ் விக்டர்ஸ்னால துர்கா பூஜான்ட்டு ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு. எல்லோரும் சொல்கிறாங்க, அனோக்கி சொன்னால் எல்லாருமே சொல்கிறாங்க காட் ஒன்று தான், காட் ஒன்று. ஆனால் நம்ம நிறையா யோசிக்கிறோம். ஏன்? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அவரோட அப்பா அது உண்மைதான். இதே நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட, யார் நீ ரொம்ப அட்மையர் பண்ணுவ? என்னோட தாதுஜி, கிராண்ட்ஃபாதர். ஏன் அப்படின்னு கேட்டா அப்போது அவ சொன்னால், அவள் தாதுஜி நல்லா இருப்பார், குட் எஜுகேட்டட், அப்புறம் பிரேவாக ஃபியர்லெஸ் அந்த மாதிரி இருந்தார். சரி, அதே மாதிரி தான் காடும். காட் நிறையா குவாலிட்டிஸ் இருக்கும், நாம தான் அதே பிரிக்கிறோம். அதே மாதிரி நீ தாதுஜியை நிறையா குவாலிட்டிஸ் சொல்லியிருக்க, அதே மாதிரி அவர் தனித்தனியாக பர்சன் ஆக்க முடியும் இல்லைன்னு சொன்னால் அனோக்கி. சரி, அதே மாதிரி தான் காடும் ஒன்று தான். ஆனால் நம்ம நினைக்கிறோம் எல்லா காட்லாம் நிறையா இருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான். அப்புறம் அவள் ஃப்ரெண்டு வைபவ் சொன்னானா தேர் இஸ் 33 கோடி இருக்குது, ஆனால் காட்ஸ்ன்ற சொல்கிறான். ஆனால் அது உண்மை கோடின்ட்டு. ஆனால் அது உண்மையே இல்லை. ஏன்னா 33 கோடி தேவதாஸ்னா கோடி கோடி 2 மீனிங்ஸ் இருக்குது. டைப்ஸ்ன்ட்டு ஒன்று இருக்குது. அந்த டைப்ஸ் தான் காட் சொல்லுது. அப்படின்னா 33 கோடி காட்ஸுக்கு என்ன மீனிங்னா 33 டைப்ஸ் ஆஃப் காட்ஸ். அது புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அனோக்கி அவன் நாளைக்கு இதை என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்கிறேன்னு ஆச்சு. ஸோ காட் ஒன்று தான், நம்ம தான் அவரோட டிஃப்ரெண்ட் குவாலிட்டியை வச்சு தனித்தனியாக பிரிக்கிறோம். நன்றி காய்ஸ், தேங்க்யூ.